மே 13 முதல் மே 22 வரை வெளியிடப்பட்ட குறுகிய கால டெண்டர்கள் ரத்து. 100க்கும் மேற்பட்ட டெண்டர்களை ரத்து செய்தது தமிழ்நாடு அரசு. சென்னை தலைமைச் செயலக வளாகத்தை சுற்றி பார்த்த முதல்வர் விஜய் அருங்காட்சியகம், புனித மேரி தேவாலயத்தையும் பார்வையிட்டார். முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை 2வது முறையாக விரிவாக்கம். விசிகவின் வன்னியரசு இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் ஷாஜஹானுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேகர். ஆட்சி அதிகாரத்தில் முதன்முறையாக விடுதலை சிறுத்தைகளுக்கு பங்கு. ஆதிதிராவிடர் நலத்துறை சமூக நீதித்துறையாக பெயர் மாற்றப்பட்டு வன்னியரசுக்கு ஒதுக்கீடு. தாவேக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகிற்கு சிறுபான்மையினர் நலத்துறை. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரானார் பாபநாசத்தில் வென்ற ஷாஜஹான். சக எம்எல்ஏ அமைச்சராக பதவியேற்ற விழாவில் பங்கேற்காத இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் எம்எல்ஏ. வாணியம்பாடி எம்எல்ஏ சையது ஃபாரூக் பாஷா கலந்து கொள்ளாதது தொடர்பாக அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பு. முதல்வர் விஜயுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. அமைச்சரவையில் விசிக இடம்பெற்ற நிலையில் அரசியலில் கவனம் பெற்ற நிகழ்வு. தலைமைச் செயலக அறையில் சமூக நீதி அமைச்சராக பொறுப்பேற்றார் வன்னியரசு. அமைச்சருக்கான இருக்கையில் அமர வைத்தார் விசிக தலைவர் திருமாவளவன். அமைச்சராக பொறுப்பேற்றதும் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்ட வன்னியரசு. ஆதி திராவிடர் பழங்குடியினரின் தொழில் முனைவு திட்டத்திற்காக 75 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க ஒப்புதல். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம், அதற்கு 75 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறோம். 120 கிராம அறிவுசார மையங்கள் அமைத்திட்ட 61.56 கோடி ரூபா நாங்கள் நிதி ஒதுக்கியிருக்கிறோம். அதே போல் 12 மாணவியர் விடுதிகள் கட்டுவதற்கு 7.99 கோடி நிதியை நாங்கள் அளிச்சிருக்கிறோம். இதுக்கு முதல் கையெழுத்தாக நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம். முன் ஏற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு ஆதரவாகிவிட்டன. தாவேக தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்ற விசிக முஸ்லிம் லீக் கட்சிகள் மீது திமுக எம்பி ஆர் ஆசா கடும் விமர்சனம். விசிக இந்திய யூனியன் முஸ்லிம் லீகை விமர்சித்த ஆர் ஆசாவின் பதிவில் பெண்கள் பற்றி அவதூறு. கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பதிவை நீக்கிய ஆர் ஆசா. அதிகாரம் எளியவருக்கு கிடைப்பதில் என்ன ஆத்திரம் என ஆர் ஆசாவுக்கு விசிகவின் பாலாஜி கேள்வி. அநீதி தொடர்ந்தால் அனைத்தும் உரைத்தால் அணைக்க முடியா அனலில் தகித்து போவீர் என்றும் பதிவு. என் வீட்டு தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டிற்கு இளநீர் தந்தால் என்ன பெயர் என ஆர் ஆசா மீண்டும் பதிவு. இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம் என்றும் எதிர்கேள்வி.
தாவேக அரசில் அமைச்சர்களாக பொறுப்பேற்ற வன்னியரசு ஷாஜஹானுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து. தங்களது அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை எந்த கட்சிக்கும் உண்டு என பதிவு. யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் என திமுகவினருக்கு மு.க. ஸ்டாலின் அறிவுரை. நல்லதை பாராட்டி அல்லதை விமர்சிக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் பதிவு. பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பதிவிட்ட ராசாவை மு.க. ஸ்டாலினும் கனிமொழியும் கண்டிக்க வேண்டும். இன்றைய திமுகவில் கண்ணியமோ கட்டுப்பாடோ இல்லை எனவும் அமைச்சர் ஆதவர்ஜுனா சாடல். அறநிலையத்துறை அமைச்சராக பிராமணரை நியமித்ததால் எழுந்த சர்ச்சை குறித்து அமைச்சர் ஆதவர்ஜுனா விளக்கம். அமைச்சராக்கும் வரை ரமேஷின் சாதி தெரியாது என பேட்டி. எதிர்கட்சிகள் தவறா பிரச்சாரம் பண்றாங்க. இந்து அறநிலையத்துறையில் இந்த கம்யூனிட்டியிலிருந்து போட்டிருக்காங்கன்னு. ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இளைஞர்கள், பெண்கள் அதிகம். சாதியின் உணவின் அடிப்படையில் எப்பொழுதும் தேர்தல் எதிர்கொண்டது கிடையாது. லாட்டரி சீட்டு கும்பல் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்துகிறது. அமைச்சர் ஆதவர்ஜுனாவுக்கு திமுக அமைப்பு செயலர் RS பாரதி பதிலடி. ஒரு லாட்டரி சீட்டு குடும்பம் இந்த தமிழ்நாட்டு அரசியலை ஒரு ப்ரெஷர் குரூப் போல உருவாகி இருப்பது அண்ணா, பெரியார், கலைஞர், காமராஜர் போன்ற மாபெரும் தலைவர்கள், சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியார் போன்ற எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் அரசியல் நடத்திய பூமியில் ஒரு லாட்டரி சீட்டு கும்பல் கையில் அரசியல் போயிடுதுன்னு நினைக்கும் போது வருத்தமாக வேதனையார். இனிவரும் தேர்தல்களில் தனி சின்னத்தில்தான் போட்டி என மனிதநேய மக்கள் கட்சி தீர்மானம். திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு நாகையில் வென்ற நிலையில் திடீர் திருப்பம். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸை எதிர்த்து திடமான நிலைப்பாடு எடுத்து பேச முடியுமா? முதல்வர் விஜய்க்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அமைச்சரவையில் இடம்பெறுவதாக தாங்களோ தாவேக தரப்பிலோ இதுவரை கூறியதில்லை என SP வேலுமணி பதில். விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவளித்தது பதவிக்காக அல்ல எனவும் விளக்கம். ஏதாவது ஒரு முறையாவது நாங்கள் இப்படி அமைச்சர்களாக உள்ள வந்து சொல்லலை ஒன்று. அதே போல் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தாவேக தரப்பில் பிரஸ் மீட் பண்ணும்போதும் அவங்க அமைச்சர்களா எங்கிட்ட கேட்கலன்னு சொல்லி அவங்களும் விளக்கமா சொல்லியிருந்தாங்க. பதவிக்காகவோ ஆசைப்பட்டு எதுக்குமே நாங்கள் இல்லை. திமுக எதிர்ப்பு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் செல்வாக்கம் இருக்கிறது நாங்கள் ஆதரவு கொடுக்க சொல்லி. CV சண்முகம் இல்லாமல் செய்தியாளர்களை சந்தித்த SP வேலுமணி, எடப்பாடி பழனிசாமியே தங்களது பொதுச் செயலர் என்றும் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியை அமைக்க பாடுபடுவோம் எனவும் உறுதி. டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்தார் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வியடைந்தது குறித்து கருத்து பகிர்வு. தமிழகத்தில் ஜூன் மாதம் 18ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் என அறிவிப்பு. அதிமுகவின் CV சண்முகம் ராஜினாமா செய்ததை அடுத்து இடைத்தேர்தல். மாநிலங்களவை தேர்தலில் தாவேக வெற்றி பெற வாய்ப்பு. தாவேக ஆதரவுடன் காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை MP-யாக திட்டம் எனவும் தகவல்.
மக்கள் பிரதிநிதிகள் அல்லாத தாவேக உறுப்பினர்கள் அரசு சார்ந்த விவகாரங்களில் தலையிடுவதோ ஆய்வுகள் மேற்கொள்வதோ கூடாது. தங்களின் எல்லை என்ன என்பதை அறிந்து செயல்பட பொதுச் செயலரும் அமைச்சருமான என் ஆனந்த் எச்சரிக்கை. கிருஷ்ணகிரி அருகே சட்டவிரோதமாக கனிம கற்களை வெட்டியெடுத்த 2 வாகனங்கள் பறிமுதல். கனிமவளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. ராஜதந்திர கூட்டணியாக வலுப்பெறும் இந்தியா சைப்ரஸ் உறவு. பிரதமர் மோடி சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடுலிடஸ் சந்திப்பில் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு. காங்கோ உகாண்டாவில் அதிகரித்து வரும் எபோலா வைரஸ் பரவல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகளிடம் வெப்ப பரிசோதனை உள்ளிட்டவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பிரத்யேக வார்டுகள், ஆம்புலன்ஸ்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் அறிவுரை. டெல்லியில் பக்ரீத் பண்டிகைக்கு பசு, கன்று மற்றும் ஒட்டகம் உள்ளிட்ட விலங்குகளை பலியிட தடை. மீறினால் குற்றவியல் வழக்கு பாயும் என்றும் டெல்லி அரசு எச்சரிக்கை. மதரசாக்களில் வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்கியது பாஜக தலைமையிலான மேற்கு வங்க அரசு. வந்தே மாதரம் திணிப்புக்கு வலுக்கும் எதிர்ப்பு. வெனிசுலா அதிபரின் இந்திய வருகையை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அறிவித்ததால் சர்ச்சை. இந்திய வெளியுறவு கொள்கையில் அமெரிக்காவின் தலையீடு அதிகரித்து வருவதாக காங்கிரஸ் விமர்சனம். நீட் விவகாரத்தில் உண்மையை மறைக்க மோடி அரசு முயற்சி என்று காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. வினாத்தாள் தாங்கள் மூலம் கசியவில்லை என்று தேசிய தேர்வு முகமை இயக்குநர் கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் குற்றச்சாட்டு. ஆந்திரா, குஜராத், கர்நாடகா உட்பட 10 மாநிலங்களில் உள்ள 24 ராஜ்யசபா இடங்களுக்கு ஜூன் 18 தேர்தல். வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 8ஆம் தேதி கடைசி நாள் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாட்டின் 70 முதல் 80 விழுக்காடு பகுதிகளில் தீவிர வெப்ப அலை. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி எக்ஸ் கணக்கு முடக்கப்பட்டதை தொடர்ந்து புதிய கணக்கு தொடக்கம். இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்பவர்கள் எண்ணிக்கை 20 மில்லியனை கடந்தது. இணையத்தை கலக்கும் கரப்பான் பூச்சி கட்சி பாடல்கள். AI பாடல்கள் மூலம் அரசு நோக்கி விமர்சனம். வேலையின்மை, வினாத்தாள் கசிவு, அரசின் அலட்சியத்திற்கு எதிராக ஒன்றிணையும் இளைஞர்கள். இளைஞர்களின் கோபத்தின் வெளிப்பாடே கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. இணையம் வழியே புதிய வடிவமெடுக்கும் சமூக போராட்டம். ஒடிஷாவில் அரசு துறைகளுக்கான 8 அம்ச புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்தார் முதல்வர் மோகன் சரண் மாஜி. எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் அதிகாரிகளின் பயணங்கள், அரசு வாகனங்களுக்கு கட்டுப்பாடு. மத்திய அமெரிக்க நாடான ஹொண்டுராஸில் தொடர் துப்பாக்கிச் சூட்டால் பெரும் பதற்றம். 19 தொழிலாளர்கள், 6 போலீசார் உட்பட 25 பேர் கொடூர கொலை. தைவானுக்கு வழங்கவிருந்த $1400 கோடி மதிப்பிலான ஆயுத விற்பனையை அமெரிக்கா தற்காலிக நிறுத்தம். ஈரான் போரால் அமெரிக்க ராணுவத்தின் ஆயுத கையிருப்பை தக்க வைக்க முடிவு. ஹோர்முஸ்
நீரிணை மூடப்பட்டதால் உலகளவில் ஏற்பட்டுள்ள கச்சா எண்ணெய் பற்றாக்குறை தீவிரம். ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் நிலைமை மேலும் மோசமடையலாம் என்று சர்வதேச எரிசக்தி முகமை எச்சரிக்கை. சீனாவின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் தன்னார்வலர்கள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்ததால் மக்கள் அவதி. இன்று உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது சர்வதேச பல்லுயிர் பெருக்க நாள். உலகளாவிய தாக்கத்திற்காக உள்ளூரில் செயல்படுவோம் என்ற அடிப்படையில் அனுசரிக்கப்படும் இந்த ஆண்டு பல்லுயிர் பெருக்க நாள்.